ஒரு விவசாயிகிட்ட 30,000 ரூபாய் கையில் வச்சுருக்காரு, சரியா? அப்புறம் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காரு. அதோட ரேடியஸு 420 மீட்ரு. ஓகேங்களா? இப்போது 1 மீட்டர் 12 ரூபாங்கிற விலையில் அவர் என்ன பண்ண போகிறாரு, வேலி போட போகிறாரு. வேலி போட்டால் 30,000க்கு எக்ஸ்ட்ரா வருது இல்லை, ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நான் பண்ண போகிறேன், விவசாயிகிட்ட எவ்வளோ இருக்குது, ஃபார்மர் ஆஸ் 13,000. அப்புறம் கோழி பண்ணையோட ரேடியஸ் என்னது, 420. இங்கே தான் வேலி போட போகிறார் இல்லையா? அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். P = 2πr. பை இவங்களே கொடுத்துட்டாங்க, 22/7. ஓகேவா? அப்போ P = 2 × 22/7 × 420. ஓகேவா? இப்போ 1 7s இதில் 6 7s, அப்போ 60 இருக்குது இல்லையா? அப்போ P = 2 × 22 × 60, 44. 2 × 22, 44 × 60, 44 × 60, 0 0, 6 4, 12 12, 24, 4 2, திரும்ப 24, 26, 2640. அப்போ P = 2640 மீட்டர். அதாவது இந்த கோழி பண்ணையோட சுற்றளவு எவ்வளோ, 2640 மீட்ரு. 1 மீட்டருக்கு 1 மீட்ரு வேலி அமைக்கிறதுக்கு 12 ரூபா ஆகுது. அப்போ 2640 மீட்டருக்கு வேலி அமைக்கணும்னா இன்ட்டு 12 0 8 12 1 4 5 0 4 6 2 0 8 6 11 1 3. அப்போ எவ்வளோ மீட்ரு அந்த கோழி பண்ணைக்கு வேலி அமைக்கணும்னா எவ்வளோ ஆகுது, 31,680 ரூபா ஆகுது. விவசாயிகிட்ட எவ்வளோ கையில் இருக்குது, 30,000 ரூபா தான் இருக்குது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அவருக்கு, 1,680 ரூபா தேவைப்படுது. தேங்க்யூ.